என்ன ரங்கராஜ் வீட்டு பக்கம் போனியா? அவர் இருக்காரா? ஏன் என்ன விஷயம்? அவருக்கு டவுன்ல இருந்து வேலை விஷயமா ஒரு லெட்டர் வந்திருக்கு. அதை கொடுக்கணும். என்கிட்ட கொடுங்க, நானே கொடுத்துறேன். இது ரெஜிஸ்டர் லெட்டர்மா, அவர் தான் கையெழுத்து போடணும். யோ, இந்த ஊருக்கே தெரியும் நான் தான் அவருக்கு பொண்டாட்டியா போறேன்னு. நான் போட்ட செல்லாதோ கூடியானா? அப்பா பெரிய வாயாடி பாது. ஏன் இப்படி ஓடி வர? எங்க மாமாக்கு வேலை கிடைச்சிருச்சு. இது என்னடி பெரிய அதிசயம்? ஊர் உலகத்துல எல்லாருக்கும் தான் வேலை கிடைக்குது. எல்லாருமே எங்க மாமா ஆயிட முடியுமா? உங்க மாமாவை பத்தி பேசினா போதும் உடனே கோவம் வந்துருமே. ஆமா, அவருக்கு தான் வேலை கிடைச்சிருச்சு. அடுத்தது எப்போ? அடுத்ததுன்னா மாமா அத்தை கிட்ட சொல்லி பால் பாயசம் வைக்க சொல்லுங்க. உங்களுக்கு டவுன்ல வேலை கிடைச்சிருக்கு மாமா. என்ன கூப்பிட்டீங்களா? அசுந்தரம், 7 வயசுல என் பேரன் காணாம போனப்போ காது குத்தாம விட்டுட்டேன். அதான் ஆசாரி வர சொல்லியிருக்கேன். அந்த காதை குத்தி விடுவோம்ப்பா. குத்துங்க. அப்படி சொல்லக்கூடாதுப்பா. நம்ம ஜாதி வழக்கப்படி காது குத்தி இருக்கணும். ஆசாரியா, இதுல 2 ஜோடி இருக்கு. நல்லதா பார்த்து என் பேரன் காதுல போட்டு விடுங்க. சரிங்க ஐயா. அவருக்கு குத்த சொல்றியா? நல்லது குத்துக்கப்பா. வேணாம் வேணாம். ஏண்டா முள்ளம்பட்டி தலையா, நீ கொடுத்த பிளான் என்னடா இப்படி ஆகி போச்சு? எப்படி ஆகி போச்சு? முழு தேங்காயை நாய் ஊட்டிட்டு போற மாதிரி இந்த சொத்தை எடுத்துக்கிட்டும் போக முடியல, அனுபவிக்க முடியல. நீங்களே அந்த கிழவன கட்டில ஒன்னாத்தான படுக்கிறீங்க. ஆமா, கட்டி புடிச்சு முத்தம் கொஞ்சம் மாதிரி கழுத்து புடிச்சு நெரிச்சிருங்க. நான் ஏதோ சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு அப்பப்ப ஜெயிலுக்கு போய் வந்துட்டு இருக்கிறேன். என்ன ஒரே அடியா தூக்குல தொங்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? சுப்பிரமணி, என்ன சுப்பிரமணி, இவன் ஏன்டா தண்டசோரை சாப்பிட்டுட்டு இங்கே சுத்திக்கிட்டு அலையறான்? அனுப்பிச்சிட வேண்டியதானே? பஸ் அளவுக்கு 5 பத்து கொடுத்து அனுப்பிச்சிடலாம். வணக்கம் தாத்தா. வணக்கம். உங்க உடம்பு குணமாயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். எல்லாம் என் பேர வந்த நேரம். ஆமாமா, இல்லனா சக்கரை வியாதி இருக்கிற நீங்க ஜாங்கிரி சாப்பிட்டு பிழைக்க முடியுமா? போலாம் போலாம். என்னையா கிளி பேசுது? நாக்க உரிச்சிட்டேன்ல, அதான் பேசுது. ஓஹோ, அப்ப என் பேரனுக்கு நாக்க உரிச்சிட்டா பேச்சு வந்துருமா? அட உரிச்சுதான் பாருங்களேன். ஐயோ டேய், ஏன் நாக்கியா உரிக்கிற? தோலை உரிக்க மாட்டோம். சொத்து வருதுல, நாக்கு போனா பரவாயில்ல. சொத்து வருதா? எதிரில நாய் வருது பாரு. ஐயோ கடிச்சு விடுடா டேய். சந்திராவுக்கும் வாத்தியாருக்கு இன்னைக்கு கோயில்ல கல்யாணம் நடக்க போகுது. உங்களைத்தான் பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்தப்பேன். என்னையா? உங்க தங்கை சந்திராவுக்கு வாத்தியார் அனுவுக்கு அம்மூர் கோயில்ல கல்யாணம் நடக்க போகுதான். என்னங்க எப்படி சந்திரா? இங்கதானே இருந்த? இங்க போனா தெரியலையே. எங்க போனா தெரியலையா? வாங்க வெளியே போலாம். சாப்த ஏண்டா கீரி புள்ள தலையா, ஜெயில்ல உண்ட கட்டி தின்னத மறந்துட்டியா? இப்ப கொத்தோட திராட்சைய குதிச்சு குதிச்சு திங்கிறீங்களோ? நரிய திராட்சை மாதிரியா? இங்க பாருங்க, நரிகிரின்னு அனாவசியம் பேசாதீங்க. எங்க பரம்பரை நல்ல பரம்பரை. சொந்த ஊரு ராஜபாளையம். இன்னொன்னுக்கு ராஜபாளையம் தான். யாரு? இவ்வளவு உயரமா இருக்கும், இவ்வளவு நீளமா இருக்கும். புடிச்சதுன்னா அப்படின்னு இங்கதான் பிடிக்கும். விளையாடுறீங்க? ஆமா, இவர் பெரிய மாமா, நான் மச்சான் விளையாடுறதுக்கு. எட்டி போடா ஜெயில இருந்த நாய. ஆமா, நீங்க மட்டும் மைசூர் மகாராஜா பேலஸ்லயா இருந்தீங்க. பேசாத பஞ்சத். பெரியவர் கீழே கூப்பிடாருங்க. எதுக்குடா கிளம்ப கூப்பிட்டா? கூட யாராவது இருக்காங்களா? இருக்காங்களே. நல்ல இதுவரைக்கும் மிஷின் போட்டு முடி வெட்டி போலீஸ் லெவல்ல. போலீஸ்னா தான் எனக்கு தெரியுமே. ஆமாமா, எனக்கு முன்னாலே 2 தடவை போயிட்டு வந்தவனாச்சே. உனக்கு தெரியாதா? டேய்,
திராட்சை திங்கிற ஞாபகத்துல என்ன வம்புல மாட்டி விட்டுறாதா? அதெல்லாம் இல்ல, நல்ல சுபகாரியம் வாங்க. சுபகாரியம்மா? தம்பி, நம்ம ஊம பயிலுக்கு கட்டி போடலாம்னு அந்த பொண்ணை வர சொன்னேன். பிடிச்சிருக்கான்னு கேளு. பொண்ண பிடிச்சிருக்கான். பொண்ணுக்கு சீட்டாட தெரியுமான்னு கேக்குறாரு. ஓஹோ, பொண்ணுக்கு பாட தெரியுமான்னு கேக்குறாரு. ஆமா. இந்த பொண்ணு பாட்டு பாடுனா ஊமை எனக்கு விளங்கிட போகுதா? அது என்னமாங்க, பாட்டுனா இவருக்கு ரொம்ப பிடிக்கும். பாட சொல்லுங்களேன். கேக்குறேன். என்னடா யோசிக்கிறான்? ஊமை எனக்கு ஊமை பண்ணோட கட்டணும், அதானே நியாயம். கரெக்ட். அந்த கழுட்டு கம்பு நாட்டி வாய் பேசாத ஊமை பொண்ணு எனக்கு கட்டி வைக்க பாக்குறான். நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? அட பாவி, நீ திட்ட சோறு திங்கிறதுக்காக என்ன பழி வாங்கிட்டியாடா? ஊமை பொண்ணா எனக்கு? என்ன ஊமை பொண்ணை கட்டி வைக்கிற? அவனோட நான் என்ன பேசுவேன்? என்னடா சொன்னா ஊமைய? சில விஷயங்கள் சொன்னாரு. வெளியே சொன்னாலும் பெப்பே தான், உள்ள சொன்னாலும் பெப்பே தான். அந்த பெப்பே இங்கேயே வச்சு சொல்றது. சில பெப்பெல்லாம் உள்ள வச்சுதான் சொல்ல முடியும். உள்ள சொன்ன பெப்பே என்னடா? பொண்ணு ஊமையா, அவருக்கு பிடிக்கலையா? வாடா. ஏண்டா நீயே ஊமை, உனக்கு மேடை பாடகி பொண்டாட்டியா வரணுமா? இல்லங்க, அவருக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். ஏண்டா ஊமையனே என் ஊமை தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கலனா வேற யாரா பண்ணிக்குவா? பாரு மனசு ஆறடா. அப்பா என்னாச்சு? என் நிலைமைய பாத்தியாடா? உன் பேச்ச கேட்டு நடிச்சு தெருவுல வர போறவெல்லாம் இழுத்து போட்டு அடிக்கிறான். என் மூக்கில் ரத்தத்தை பாத்தியாடா? எனக்கு நல்லா தமிழ் தெரிஞ்சு கூட ஐயோ அம்மான்னு தமிழ்ல சொல்லி அழ முடியாத நிலைமைக்கு என்ன ஆளாக்கிட்டியடா. உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண? நல்லதுக்கு தானே பண்ண. உன் சொத்தை நான் அபகரிச்சனா? இல்லங்க. இல்ல உன் தலையில தீ வச்சனா? இல்லண்ணே. உனக்கு என்ன துரோகம் பண்ண? இப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க? என் மூஞ்சில காயமான மாதிரியே ஓ மூஞ்சிலையும் காயமாகும். அது நீயே காயப்படுத்திக்கிறியா இல்ல நானே கல்லெடுத்து குத்தி விட்டான்? அது வந்து அங்க வரங்க போலீஸ். எங்க ஓடிதானே? டேய் ஓடாத. ஜனங்கர்க்காக பேசாதீங்க. இங்க பாருங்க. அத்தை அத்தை வாங்க மாமா. அத்தை இல்ல வயலுக்கு போயிருக்காங்க. சரி, உங்களுக்கு கொஞ்சம் காஃபி வச்சு கொடுமா. நான் போய் அத்தை கூட்டிட்டு வந்துடுறேன். நீ உட்காந்து பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். நல்லதுங்க, போய் உட்காருங்க. உன் பேரு தான் கண்ணம்மாவாமா? ஆமாங்க. எங்களை யாரோ எவருன்னு வித்தியாசமா நினைக்காதம்மா.
உங்க அக்கா புருஷன் காளியப்பன் தான் எங்க ஊருக்கு ஆள் அனுப்பி உன்னை பொண்ணு பார்க்க வர சொல்லியிருந்தாரு. நீங்க தப்பா நினைக்கலன்னா உங்க பிள்ளைகிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா? தாராளமா பேசலாமா, இதுல ஒண்ணும் தப்பே இல்ல. ஐயா கண்ணு போய் பேசிட்டு வாடா. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இந்த ஊர்ல இன்னொருத்தருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. தெரியுமே. எப்படி தெரியும்? உங்க அக்கா புருஷன் எல்லாரும் சொல்லித்தான் எங்களை கூட்டு வந்திருக்காரு. எல்லாம் தெரிஞ்சும் கல்யாணத்துக்கு தயாரா இருக்கீங்களா? ஆமா. டேய், என் கழுத்துல தாலி கட்டிடுவே நீ. அறுத்துருவே அறுத்து. என்னப்பா சமாச்சாரம்? என் உயிருக்கு ஆபத்து வந்துரும் போல இருக்குப்பா. எனக்கு இந்த பொண்ணே வேண்டாம்ப்பா, வாங்கப்பா போலாம். என் பேரன் கடிச்சிட்டான்னா நாக்குல வேலு குத்தி முதுகுல அலகு குத்தி தேர்காவடி இருக்க சொல்றேன்னு வேண்டிக்கிட்டேன். அதான் இது. சாப்பிடுங்க. ஓ, உங்களால சாப்பிட முடியாதுல்ல, உங்களுக்கு எல்லாம் நான் சாப்பிடுறேன். அன்னைக்குதானே என்ன பண்றது, உங்க தாத்தாவோட வேண்டுதல். ஐயோ முருகா, மிதிக்காதீங்க முருகா. பெரியசாமி யாருங்க? நான் தான். என்ன விஷயம்? நான் ஜெயில இருந்து வரேங்க. உங்க பங்காளி சின்ன கருப்ப ஜெயில இருக்கல, அவர் நீங்க குணமானதை பத்தி ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகி வரேன்னு உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாரு. டேய், நீ இளையராஜா கிட்ட போல? அவன் என் பேரங்க, அவன் ஏன் இளையராஜா கிட்ட போனோம்? அவன் நல்லா பாடுவாங்க. பாடுறதா? அவன் ஊமைங்க. யாரு ஊமை? அவன் ஜெயில இருந்தவங்க. நான் தான் வாட. ஜெயில இருந்தானா? ஜெயில இருந்து வெளியே கூட்டிட்டு போய் ஒரு வேலையும் நடக்காம மறுபடியும் திருப்பி ஜெயிலுக்கே கூட்டிட்டு வந்துட்டேன். இளையராஜாவை பார்த்து மைக்க பிடிக்க வேண்டிய கையில மறுபடியும் விலக மாட்டி விட்டுட்டேன். ஏண்டா, ஊனமற்ற ஊமையா நடிச்சு கிழவன் சொத்தை எல்லாம் கொள்ளையடிக்க பாத்தீங்களே, இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? என்ன? அநேகமா ஆயுள் தண்டனை தான். அநேகம் இல்லன்னா தூக்கு தண்டனை. கேட்டுக்கிட்டியா? தூக்கு தண்டனை. தூக்கு தண்டனை. தூக்கு தண்டனை. கல்யாணம் விட பூரா ராவிட்டு தர்றேன். எதுக்கியா? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்த. இனிமேல் பொடிமட்டைய தொட்ட மூக்க அறுத்துருவேன். சித்தப்பா, கட்டி மேடம், கட்டி மேடம்.